கிறிஸ்பியாக பக்கோடா எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம கடலை மாவோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுள்ள கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து ராகி மாவு 1/3 கப் நம்ம சேர்த்துருக்கோம் அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க போகிறது அரிசி மாவு. இதுவும் என்னென்னா 1/3 கப் மெஷரிங் கப்பில் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இது. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம். கறிவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குறனால நான் பச்சை மிளகா போடலை. நீங்கள் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பக்கோடா பதம் வர்ற மாதிரி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு மென்மையாக இருக்கிற மாதிரி இந்த பக்கோடாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதோட பதம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த பதம் வர்ற மாதிரி நீங்கள் இந்த பக்கோடா மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பக்கோடா பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து பக்கோடா போட போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இந்த மாதிரி நம்ம பக்கோடா போட்டு எடுக்க போகிறோம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எடுத்திங்கன்னா தான் இதை நீங்கள் மொறுன்னு எடுக்க முடியும். எந்த இடத்துலையும் ஃப்ளேமை லோவாக்கிடாதீங்க. அது ஒரே மிதமாக கரெக்டாக நீங்கள் ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கோடா அழகாக கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு கிடைக்கும். இந்த பக்கோடா இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகா ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு பக்கோடா ரெடி.